யார் யார் இன்ஜினியரிங் படிக்க கூடாது, முதல்ல அந்த உங்க குழந்தைகளுக்கு இன்ஜினியரிங் இன்ட்ரெஸ்டே இல்லைன்னா கண்டிப்பா அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி இன்ஜினியரிங் படிக்க வைக்காதீங்க. ஏன்னா இன்ஜினியரிங் மட்டும்தான் வாழ்க்கை கிடையாது. மெடிக்கல், பாராமெடிக்கல், லா, இந்த மாதிரி ஈவன் ஆர்ட்ஸ் எதுல இருந்தாலும் உங்க குழந்தைகளுக்கு எதுலயாவது இன்ட்ரெஸ்ட் நிறைய இருக்கும். அதுல அவங்க தனித்திறமையில சாதிக்கலாம். அப்படி உங்க உங்க குழந்தைகிட்ட சுத்தரமா இன்ஜினியரிங் இன்ட்ரெஸ்டே இல்லைன்னா அவங்கள ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னா, உங்களுடைய குழந்தைகள் 10th ஒரு 60% கீழே எடுத்திருக்காங்க. அதே மாதிரி பிளஸ் 2லயும் 60% கீழே எடுத்திருக்காங்க. அப்படி உங்க குழந்தைங்க 60%க்கு கீழே, இன்னும் கூட ரொம்ப கூட குறைச்சிடுங்க, 50%க்கு கீழே எடுத்திருக்காங்க. 10thலயும் அவ்வளவுதான் எடுத்திருக்காங்க, பிளஸ் 2லயும் அவ்வளவுதான் எடுத்திருக்காங்க. அவங்கள இன்ஜினியரிங்ல சேர்த்து விடணும். ஏன்னா இன்ஜினியரிங்ல அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரான்ச் கிடைச்சாலும் அவங்க இன்ஜினியரிங் ஆக்கணும்னு சொல்லினா கண்டிப்பா அவங்க இன்ஜினியரிங் சேர்க்காதீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் திங், உண்மையா நம்ம எதுவுமே இப்ப மறைச்சு பேசல. ஒரு 50% to 60% எடுக்கிறவங்களோட கேப்பபிலிட்டி அவ்வளவுதான். ஏன்னா இப்போ இன்ஜினியரிங் போனீங்கன்னா அதிகமா மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியோட ஓரியன்டட் தான் அதிகமா இருக்கும். ஏன்னா நீங்க எது இருந்தாலும் அந்த மேக்ஸை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். பிசிக்ஸோட இது இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி எல்லா இன்ஜினியரிங் இதுல 3ல இருந்து இது வந்ததுதான். சோ அதனால அவங்கனால அந்த இடத்துல ஷைன் பண்ண முடியாது. சோ நம்ம எந்த குழந்தைகளை நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணல. ஏன்னா ரியல் ஃபேக்ட். ஏன்னா கொஞ்சம் அவங்க சிரமப்படுவாங்க. ஏன்னா மத்த தொழில் அவங்க சாதிக்கலாம்ல. இன்னொரு மேஜர் ஏன் படிக்க வேணாம் சொல்றோம்னா, ஒரு பெரிய பெரிய கம்பெனிகள் வரும்போது ஃபர்ஸ்ட் அவங்க இன்டர்வியூலயே அவங்க மினிமம் எலிஜிபிலிட்டி என்னன்னா 60% இன் 10th, 60% இன் 12th. இதுதான் அவங்க பேசிக் கிரைட்டீரியா வச்சிருப்பாங்க. மேக்ஸிமம் எல்லா கம்பெனியும் என்ன வச்சிருப்பாங்கன்னா, 10thல மினிமம் 60%, பிளஸ் 2ல மினிமம் 60%. அதுக்கப்புறம் அவங்க என்னதான் இன்ஜினியரிங்ல நல்ல பெர்சன்டேஜ் வச்சிருந்தாலும் இவங்க பேசிக் கிரைட்டீரியா 10th and 12th வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க எப்படி அசஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு ப்ரொக்ரெசிவ் அனாலிசிஸ் வருவாங்க. இப்ப 10thல ஒரு 60% இருக்காங்க, அடுத்தது பிளஸ் 2ல 60, 61 இந்த ரேஞ்சில் இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஆவரேஜ் இது ப்ரொக்ரெசிவா தான் இருக்கும். சோ அதனால அவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த ஸ்லாப் வச்சிருக்காங்க. இல்ல சார் இன்ஜினியரிங்ல எல்லாரும் நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, சார் 10thல என் பையனுக்கு குறைஞ்சிருச்சு, பிளஸ் 2ல நல்லா படித்தான், கொஸ்டின் கொஞ்சம் டஃபா